அடியேன் சுவாமி. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிராணம் வந்தே நம்ம ஜாமாத்தரம் முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கௌணித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामो श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் உண்டு. குரு பரம்பரையிலே நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் முக்கியமாக இருக்கிறார்கள். அதிலே நாம் இப்பொழுது ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை அனுபவித்து வருகிறோம். கடைசியாக குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள் இவர்களுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் தொண்டடிப்படி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோருடைய வைபவங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார்களுடைய சரித்திரம் கொஞ்சம் பெரிய சரித்திரம் தான், இருந்தாலும் இருக்கிற காலத்திலே ஓரளவுக்கு அவர்களுடைய சரித்திரங்களையும் அவர்களுடைய பெருமைகளையும் அனுபவிக்கலாம். முதலிலே தொண்டடிப்படி ஆழ்வார். ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் என்று பார்த்தோம். அதாவது இவ்வுலகிலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களிலே ஒரு சிலரை எம்பெருமான் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெளிவான ஞானத்தையும் பக்தியையும் அளிக்கிறான். அதனாலே அவர்கள் ஆழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். அந்த தெளிவான ஞானத்தையும் உயர்ந்ததான பக்தியையும் பெற்றதினாலே அவர்கள் எம்பெருமான் விஷயத்திலேயே ஆழ்ந்து போகிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று திருநாமம். அதிலே ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு விதமான ஏற்றம் உண்டு. இப்போ நம்மாழ்வார் என்றால் பிரபன்னஜன கூட்டஸ்தர், சம்பிரதாயத்துக்கே தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார். பெரிய ஆழ்வார் என்றால் மங்களாசாசனத்தை நன்றாக பண்ணினவர், மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமானிடத்திலே மிகுந்த பரிவு கொண்டவர் இப்படின்னு பெரிய ஆழ்வாருக்கு பெருமை. திருமங்கை ஆழ்வார் நிறைய திவ்யதேசங்களை போய் மங்களாசாசனம் பண்ணி திவ்யதேச கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி சிறந்து விளங்கினவர். பிரமாண கைங்கரியத்தையும் பண்ணினார், பிரமேய கைங்கரியத்தையும் பண்ணினார், பாசுரங்களையும் அருளி செய்துள்ளார், திவ்யதேசத்திலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணியுள்ளார். இப்படிப்பட்ட பெருமை திருமங்கை ஆழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு விதமான பெருமை உண்டு. இங்கே தொண்டடிப்படி ஆழ்வாருக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த பெருமை. அது என்னன்னா, அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சாவதாரத்திலே எல்லா அர்ச்சாவதாரத்திலையும் ஈடுபடாமல் பெரிய பெருமாளிடத்திலே மட்டும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தொண்டடிப்படி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், ஹனுமான் இவர்கள் மூவரும் ஒரே நிலையிலே இருப்பவர்கள். ஹனுமான் ராமன் எம்பெருமானிடத்திலேயே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இந்த ராமனை தவிர வேறு யாரையும் காணவும் விரும்பவில்லை என்று. வேறு யாரையும்னா இங்கே மற்ற தெய்வங்களே இல்லை, எம்பெருமானுடைய மற்ற அவதாரங்களையோ பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையோ க்ஷீராப்தியில் இருக்கக்கூடிய நிலையோ இதெல்லாம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு ராமாவதாரமே போதும் என்று அவர் இருந்தார். தொண்டடிப்படி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் பெரிய பெருமாளே தங்களுக்கு வேண்டும் என்று இருந்தார்கள். அதனால் தான் திருவரங்கம் பெரிய கோயிலில் கூட சந்நிதிகளுடைய அமைப்பை பார்த்தோம்னா, தெற்கு வாசல் ரங்காரங்க கோபுரத்துக்குள்ளே வந்தோம்னா முதல்ல தொண்டடிப்படி ஆழ்வார் சந்நிதி, அடுத்தது அப்படியே வந்தோம்னா திருப்பானாழ்வார் சந்நிதி, அதுக்கு அடுத்தது அங்கே உடனே ஹனுமானுடைய சந்நிதி. இப்படி இவர்கள் மூவரும் சேர்ந்து அமைந்திருப்பதுங்கிறது அவருடைய அனுபவத்துக்கும் சேர்ந்து பொருத்தமாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட தொண்டடிப்படியாழ்வாருடைய பெருமை என்னன்னா, அப்படி பெரிய பெருமாளிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டவர். இவர் ஒருவர் தான் வேறு எந்த எம்பெருமானையும் திவ்யதேச எம்பெருமானையும் மங்களாசாசனமே பண்ணல. ஒரே ஒரு பெருமாள், பெரிய பெருமாளை மட்டும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தொண்டடிப்படி ஆழ்வாராலே பெரிய பெருமாளுக்கு எல்லா ஆழ்வார்களும் பாடின பெருமை வந்துடுது. தொண்டடிப்படி ஆழ்வார் மற்ற எம்பெருமான்களை பாடாததுனாலே மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் அந்த பெருமையை இழந்து விட்டார்கள். 11 பாடும் பெருமாள்ங்கிறது பெரிய பெருமாளுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம். நம்பெருமாள், பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கநாதன் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய கொண்டாட்டம். அது இவராலே எம்பெருமானுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த தொண்டடிப்படி ஆழ்வார், அவருடைய திருநக்ஷத்திரம் மார்கழி கேட்டை. இவருடைய அவதார ஸ்தலம் திருமண்டங்குடி. இவருக்கு ஆச்சாரியர் விஸ்வக்சேனர். எல்லா ஆழ்வார்களுக்கும் விஸ்வக்சேனர் தான் ஆச்சாரியன். நேரே எம்பெருமான் மயர்வரமதெல்லாம் அருளினாலுமே கூட ஆழ்வார்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவர் விஸ்வக்சேனர் தான். இவர் அருளிய பிரபந்தங்கள்னு பார்த்தோம்னா திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி 2 பிரபந்தங்களை அருளியிருக்கிறார். இவருடைய பெருமை என்ன என்று பார்த்தால், திருப்பள்ளி எழுச்சியுடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இவருடைய பெருமைகளை எடுத்து காட்டுகிறார். இவர் பிரகிருதி சம்பந்தம் ஜீவனுக்கு தகாது, இந்த உலகத்திலே எனக்கு பிறவி வேண்டாம் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால தான் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு திருமாலையில் அருளி செய்தார். அதே போல இவர் ஸ்வரூப யாத்தாத்மிக ஞானம் பெற்றிருந்தார். அதாவது ஸ்வரூப யாத்தாத்மிக ஞானம் என்னது? ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைங்கிறது முதல் நிலை, சொரூப ஞானம். சொரூப யாத்தாத்மிக ஞானங்கிறது பாகவதர்களுக்கு அடிமை, பாகவத சேஷத்துவம், அது சொரூப யாத்தாத்மிக ஞானம். இவர் எப்படி இதை காட்டினார்னா, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே என்று அடியார்கள் தாங்கள் உண்டு மிச்சத்தை நமக்கு கொடுத்தார்கள் என்றால் அந்த சேஷம் மிகவும் புனிதம் நமக்கு என்று எடுத்து காட்டினார். இப்போ இந்த இடத்துல பாகவதர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமாக அவராலே காட்டப்பட்டது. அதே போல லௌகிக பாரமார்த்திக ஐஸ்வர்ய பேதம் நன்குணர பெற்றிருந்ததால் இச்சுவை தவிர அச்சுவை பெறணும் வேண்டேன் என்று காட்டினார். இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெறணும் வேண்டேன் என்று பச்சை மாமலை போல் மெனிகிற பாசுரத்திலே இந்த அச்சாவதார் எம்பெருமானை அனுபவிப்பதை விட்டு இந்திரலோகம் ஆடும். இந்திரலோகம் தான் இந்த இடத்துல பரம்பதம்னு அர்த்தம். ஏன்னா இந்திரன் அப்படிங்கிறது பகவானை குறிக்கும், இந்திர அப்படிங்கிறது இந்திரன்கிற தேவத்தையை குறிக்கும். இந்த இடத்துல இந்திரலோகம்ங்கிறது பரமபதத்தை குறிக்கும். அப்படி இந்த இடத்துல பரமபதத்தை போய் அங்கே போய் பகவானை அனுபவிப்பதை கூட நான் விரும்பவில்லை, பெரிய பெருமாளை தான் எனக்கு வேணும் என்று காட்டினார். அடுத்தது இந்திரிய நிகிரகம் கைவர பெற்றிருந்ததால் காவலில் புலனை வைத்து என புலன்களை அடக்கியது சொன்னார். இந்திரிய ஜெயம் இவருக்கு இருந்தது. இந்திரிய நிகிரகம் தான் இந்திரியங்களை அடக்கி ஆள்வது. அது இவருக்கு கைவர பெற்றிருந்ததால், அது நன்றாக இவருக்கு இருந்ததுனாலே காவலில் புலனை வைத்து என்று தன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கினதை காட்டினார். அதே போல கர்மயோகாதிகளை உபாயங்களாக கருதாமல் கைவிட்டதை, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் தனக்கு உபாயமாக கொள்ளவில்லை என்பதை எங்கே காட்டினார்னா, குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமே தன்னை ஒளித்திட்டேன் நின்கணும் பத்தனில்லேன் என்று அந்த பாசுரத்திலே இதை நன்றாக காட்டினார். அதாவது தனக்கு குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமை, அதுதான் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், இதுக்கெல்லாமே இந்த பிராமணியம் மிக முக்கியம், அதை நான் விட்டுவிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது அவருக்கு உபாய யாத்தாத்மிக ஞானம் அது நன்றாக முழுதாக கைவரப்பெற்றிருக்கிறது என்று காட்டுகிறார். அதாவது உபாய யாத்தாத்மிக ஞானம் தான். உபாய ஞானம் பகவான் தான் உபாயங்கிறது. உபாய யாத்தாத்மிக ஞானம்னா அந்த பகவானுடைய அருள்னால்தான் அவனை அடையணும் என்று நான் வந்திருப்பதே. அவனை அடையிறது இருக்கட்டும், அவனை அடையணும்னு வந்திருக்கிறதே அந்த பகவானுடைய அருளினாலே தான். உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் என்று அதை பகவானே நமக்கு உபாயம், அந்த உபாயத்தை நாம் பெற்றதும் அவனுடைய கருணையினாலே என்று அதை எடுத்து இப்படி காட்டுகிறார். இப்படி பெரியவாச்சான் பிள்ளை இவருடைய பெருமையெல்லாம் எடுத்து காட்டி கடைசியில வாழும் சோம்பரை உகத்தி போலும்
அரங்கமா நகரம் வந்தானே என்று அந்த பாசுரத்தில் காட்டும்படிக்கு வாழும் சோம்பர்னு அந்த நிலையிலே தான் இருப்பதை ஆழ்வார் காட்டுகிறார். வாழும் சோம்பர்னா என்ன? சோம்பர்கள்னா வேலை செய்யாதவர்கள். வாழும் சோம்பர்னா நம்முடைய பலனை அடைவதற்கு நாம் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனத்தோடு இருப்போம் என்று சொல்லுவது. அதாவது நம்முடைய பிரயோஜனம் பகவானுடைய அருளினாலே தான் ஏற்படுமே தவிர நம்முடைய முயற்சியாலே ஏற்படக்கூடாது என்று இருக்கக்கூடிய அதுதான் வாழும் சோம்பர். தாழும் சோம்பர்னா வெறும்னா சாப்பிட்டு தூங்குறது, அதெல்லாம் தாழும் சோம்பர். வாழும் சோம்பர்னா நம்முடைய பிரயோஜனம் நம்முடைய முயற்சியாலே வரக்கூடாது, பகவானுடைய கருணையினால தான் வரணும் என்று வரக்கூடியது. இதெல்லாம் சாஸ்திரத்திலே காட்டக்கூடிய மிக உயர்ந்த நிலை. ஆக்கிஞ்சன்யம், அனநிகதித்துவம், இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாராக தொண்டரடிப்படி ஆழ்வார் விளங்கினார். இவருடைய சரித்திரத்தை சுருக்கமா பார்க்கலாம். இவர் பூர்வஷிகா பிராமண குலத்திலே அவதரித்தவர். திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே வந்து சேர்ந்து இங்கேயே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நந்தவனத்தை அமைத்து இங்கே சுற்றியிருக்கிற பிராகாரத்திலே ஒரு நந்தவனத்தை அமைத்து எம்பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை நன்றாக பண்ணி கொண்டிருந்தார். ஒரு சமயம் இங்கே திருக்கரம்பனூரிலிருந்து ஒரு வேஷ்யா ஸ்திரீ, அவள் தேவதேவி என்று அவருக்கு பெயர், அவள் இங்கே வருகிறாள். அவள் திருக்கரம்பனூரை சேர்ந்தவள், ஆனால் இருக்கிறது உறையூரில் இருக்கிறாள். அங்கிருந்து இங்கே வருகிறாள். வந்து இங்கே ஆழ்வார் கைங்கரியம் பண்ணுவதை பார்க்கிறாள். ஆழ்வார் நல்ல இளமையோடே அழகாக இருக்கிறார். அதை பார்த்து ஆழ்வாருக்கு பக்கத்திலே இவள் செல்ல, ஆழ்வாரோ அவளை கவனிக்காமல் கைங்கரியத்திலேயே குறியாக இருக்கிறார். அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன இது, ஆழ்வார் நம்ம எப்படி, ஆழ்வார்னு அவளுக்கு தெரியாது, இவர் என்ன இப்படி நம்மை கண்டுக்காமல் இருக்கிறார் என்று தன்னுடைய தோழியிடத்திலே ஒரு பந்தயம் வைக்கிறாள். இவர் எப்படியாவது 6 மாதத்துக்குள்ளே என் வசப்படுத்துகிறேன் என்று ஒரு பந்தயம் வைக்க, அதுக்கு பிறகு அவள் அந்த ஆழ்வாரிடத்திலே, விப்ரநாராயணன் இவருக்கு திருநாமம், அவரிடத்திலே போய் நிற்கிறாள். நல்ல தூய ஆடையை அணிந்து கொள்கிறாள். ஊர்த பன்றங்களை எல்லாம் தரித்து கொண்டு அங்கே போய் விப்ரநாராயணரை வணங்கி, எனக்கும் ஒரு கைங்கரியத்தை கொடும், நாமும் உம்முடைய சேர்ந்து கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று சொல்ல, அப்பொழுது அவர் முதலிலே மறுத்து பார்த்தாலும் இவள் மீண்டும் மீண்டும் நிர்பந்திக்க, சரி கைங்கரியம் தானே பண்ண வருகிறாள், வரட்டும் என்று வர, ஒரு சமயம் மழைக்காலத்திலே அவள் முழுக்க நனைந்திருக்க, அந்த சமயத்திலே விப்ரநாராயணர் அவளுக்கு அருகிலே போக தன் வசத்தை இழந்து விடுகிறார் அந்த சமயத்திலே. அதற்கு பிறகு அந்த தேவதேவி தன்னுடைய சொரூபத்தை காட்டுகிறாள். தான் இவரை மயக்குவதற்காகத்தான் அப்படி பண்ணினோங்கிறது. ஆனால் அவரோ இவளிடத்தில் மிகவும் காதல் வசப்பட்டு விடுகிறார். அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கார். அவளோ இவரை மதிப்பதில்லை. தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்தால் கூட வாசலிலேயே உட்காத்தி வைத்து அனுப்புகிறாள். இதெல்லாம் ஒரு தடவை எம்பெருமானும் பிராட்டியும் திருவீதி உலா வரும் பொழுது அவர்கள் அதை கண்டு, பிராட்டி எம்பெருமானிடத்தை கேட்க, இப்படியெல்லாம் உம்முடைய பக்தரை தவிக்க விடுகிறீரே, இப்படித்தான் அவரை திசை மாற்றி விடுவதா என்று கேட்க, அதுக்கு எம்பெருமான் சரி சரி இவரை ஒரு லீலையை பண்ணி நம்மிடத்துல மீண்டும் சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி, தன்னுடைய திருவாராதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், தங்க பாத்திரம், அதை தானே ஒரு சிறு பிள்ளை வடிவிலே எடுத்துக்கொண்டு வந்து தேவதேவியினுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, இது நம்முடைய விப்ரநாராயணர் உமக்காக கொடுத்தார் இந்த பாத்திரத்தை, இதை நீர் வைத்துக்கொண்டு அவரை இங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அவளும் ஆனந்தத்தோடு நல்ல பாத்திரமா இருக்கே, தங்க பாத்திரமா இருக்கே என்றதை வாங்கி வைத்துக்கொண்டு விப்ரநாராயணன் உள்ளே அழைத்து கொண்டு, இதை போல உம்முடைய சிஷ்யர் ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளை அழகவன் வந்து கொடுத்தான் என்று சொல்ல, இவருக்கு யாரும் தெரியல, இவர் பாட்டு அங்கே இருக்கார். அதற்கு பிறகு மறுநாள் காத்தால அங்கே சந்நிதி கைங்கரியவர்கள் பாத்திரத்தை காணாமல் சோகப்பட, இந்த செய்தி ராஜாக்கு போய், ராஜா உடனே இந்த பாத்திரத்தை கண்டுபிடிக்க சொல்லி ஆணையிடுகிறான். அந்த சமயத்தை தேவதேவி இடத்தை வேலை பண்ணக்கூடிய ஒரு பெண், அவள் இங்கே இந்த பாத்திரம் இருக்கு என்று சொல்ல, ராஜாவுடைய சேவகர்கள் வந்து அந்த பாத்திரத்தை மீட்டு கொண்டு போய் இவர்களையும் அழைத்து கொண்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்ட, இப்போ நடந்ததை ராஜா கேட்க, இந்த தேவதேவியானவள், நான் தான் திருடிட்டு வரல,
ஒரு பிள்ளை வந்து கொடுத்தான் என்று சொல்ல, அந்த பிள்ளை விப்ரநாராயணனுடைய சிஷ்யர் என்று சொல்ல, விப்ரநாராயணன் மறுத்து பார்க்கிறார். எனக்கு யாரும் சிஷ்யர்லாம் கிடையாது. இதை நான் எடுத்துட்டே வரல என்று சொல்ல, அதை கேட்காமல் தண்டனை கொடுத்து அவரை சிறையிலே அடைக்கிறான் ராஜா. அதுக்கு பிறகு அந்த விப்ரநாராயணர் தன்னுடைய உள்ளம் திருந்துகிறார். அந்த சமயத்திலே பெருமாளும் அந்த ராஜாவுடைய கனவிலே தோன்றி, இவரை பரிசோதிப்பதற்காகத்தான் இப்படி பண்ணினோம், இவரை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி பண்ணினோம், அவரை விடுவிக்கவும் என்று ராஜாவுக்கு ஆணையிட, அந்த ராஜாவும் விப்ரநாராயணனை வணங்கி அவரை விடுவிக்கிறான். அதற்கு பிறகு தேவதேவியும் தன்னுடைய தவறை உணர்ந்து அவளும் வந்து கைங்கரியம் பண்ணுகிறாள். இப்படி அதற்கு பிறகு தொண்டடிப்படியாழ்வார் மிகவும் உள்ளம் திருந்தி எப்பொழுதும் கைங்கரியமே தனக்கு உத்தேசியம் என்று அப்படியே இருக்கிறார். இது இவருடைய சரித்திரம். இவருக்கு தொண்டடிப்படி ஆழ்வார் என்பதே நிரூபகமாக ஆகிவிட்டது. இவருடைய நிலையே பாகவதர்களிடத்தில் தான் மிகவும் ஈடுபட்டிருந்ததனாலே தன்னை தொண்டடிப்படியாகவே, தொண்டர்களுடைய அடிப்பொடியாகவே தன்னை கருதினாலே அவருக்கு அந்த திருநாமமே நிலைத்து நின்றுவிட்டது. இப்படி இந்த தொண்டடிப்படி ஆழ்வார் இவர் 2 அற்புதமான பிரபந்தங்களை அருளியுள்ளார். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. திருமாலையிலே பல ஆச்சரியமான அர்த்தங்கள், நாம சங்கீர்த்தன வைபவம், சரணாகதி வைபவம் இதெல்லாம் நன்றாக காட்டியிருக்கிறார். திருப்பள்ளி எழுச்சியிலே எம்பெருமானையே துயில் எழுப்புகிறார். எப்படி விஸ்வாமித்திரர் ஸ்ரீ ராமன் எம்பெருமானை துயில் எழுப்பினானோ அதே போல இங்கே தொண்டடிப்படி ஆழ்வாரும் அற்புதமாக எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புகிறார். இது அவருக்குன்னு அமைந்த ஒரு அற்புதமான கைங்கரியம். இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பெருமையை நாம் ஓரளவுக்கு அனுபவித்தோம். அடுத்ததாக திருப்பாணாழ்வார் வைபவம். தொண்டடிப்படி ஆழ்வாருக்கு அடுத்த ஆழ்வார்னு பார்த்தோம்னா திருப்பாணாழ்வார் தான். இவர் பாணர் குலத்திலே அவதரித்தவர். அதாவது பாணர் குலம்ங்கிறது பாட்டு பாடக்கூடியவர்கள், அவர்களுடைய குலம். நம்பாடுவான் என்று திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு பாடினான் ஒரு பக்தன். அவனைப் போலே இவரும் அந்த பாணர் குலத்திலே அவதரித்தவர். எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர். இவர் திருவரங்கம் பெரிய கோயிலுக்குள்ளே தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து வைத்ததே இல்லை. தெற்கு காவிரி கரையிலே இருந்து கொண்டு எம்பெருமானை நோக்கி பாசுரங்களை, பாடல்களை விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார். இவருடைய வைபவம் என்னன்னா, இவர் 4 வர்ணங்களுக்கு வெளிப்பட்ட 5வது வர்ணத்திலே அவதரித்தவர். அப்படி தன்னை இவர் தாழ்ந்தவராக 5வது வர்ணத்திலே பிறந்திருக்கிறோம் என்று தன்னைத்தானே அப்படி நினைத்து கொண்டிருந்தார். ஆனா எம்பெருமான் என்ன நினைக்கிறார்னா, இவர் 5வது வர்ணத்தை உடையவர், அதனால இவர் மிகவும் உயர்ந்தவர்னு எம்பெருமான் நினைத்தார். என்னன்னா, அங்க இவர் தன்னை பஞ்சமராக நினைத்து கொண்டார். ஆனா எம்பெருமானோ இவரை நித்தியசூரிகளைப் போல நினைத்து கொண்டான். அவர்களுக்கு என்ன வர்ணம்லாம் கிடையாது நித்தியசூரிகளுக்கு. அதனால எம்பெருமான் இவரை நித்தியசூரிகளைப் போல நினைத்து கொண்டு அவர்களுக்கு என்ன கருணையை காட்டினானோ அதே போல கருணையை திருப்பாணாழ்வார் காட்டினான் என்று நாம் பார்க்கலாம். திருப்பாணாழ்வாருடைய பெருமை, முக்கியமான பெருமை என்னன்னா, எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே மிகவும் ஈடுபட்டவர். பெரிய பெருமாளை திருவடி முதல் திருமுடி வரை அமலநாதிபிரான் என்கிற அற்புத பிரபந்தத்திலே நன்றாக மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் திருப்பாணாழ்வார். இதுல என்ன ஒரு விசேஷ அம்சம்னா, திருப்பாணாழ்வார் தான் எம்பெருமானுடைய திருமேனி அனுபவத்தை மட்டும் பண்ணுகிறார். மற்றவர்கள்லாம் ஏதேதோ நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் திருப்பாணாழ்வார் அதில் எதையுமே கண்ணை வைக்கவில்லை. நேரே எம்பெருமானுடைய திருமேனி தான் நமக்கு குறிக்கோள். சதா பஷ்யந்தி சூரேகான்னு பரமபத்தை போனாலும் இந்த சூரிகள் என்ன பண்ணுகிறார்கள், எப்பொழுதும் எம்பெருமானையே தானே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கு உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்று சொல்லும்படிக்கு நன்றாக எம்பெருமானுடைய திருமேனியை கண்டு அனுபவித்தவர்களுக்கு கண்கள் எங்கேயா தூங்கவே தூங்காது என்று சொல்லும்படிக்கு இவர் பெரிய பெருமாளையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியவர். இவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகையிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். அவதார ஸ்தலம் திருக்கோழி என்று சொல்லக்கூடிய உறையூர். இன்னைக்கும் அங்கே ஆழ்வாருக்கு ஆச்சரியமாக திருமேனி உறையூரிலே எழுதருள பண்ணப்பட்டிருக்கு. அதே போல எல்லா திவிதேசங்களிலேயும் பெரும்பாலும் திருப்பாணாழ்வார் திருமேனி எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கும். கையிலே வீணையை வைத்துக் கொண்டிருப்பார். வீணையை வைத்துக் கொண்டு
நன்றாக வீணையை மீட்டி எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கானத்தின் மூலமாக ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கைங்கரியத்தை இவர் பண்ணி வந்தார். இவருடைய ஆச்சாரியனும் விஸ்வக்சேனர் தான். இவர் அருளி செய்த பிரபந்தம் என்று பார்த்தால் அமலநாதிபிரான். இவருடைய சரித்திரம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இவர் திரு உறையூரிலே அவதரித்தவர். சூரிய குலத்தைச் சேர்ந்த தர்மவர்மா என்கிற ஒரு ராஜா. அவன் சோழ பூபதி. சோழ பூபதினா சோழ ராஜா. அவன் நீலாதேவியை தன்னுடைய மகளாக பெற்றான். நீலாதேவி அவனுக்கு மகளாக வந்து திருமகளாக வந்து அவதரித்தாள். அவள் உறையூர் நாச்சியாராக அங்கே எழுந்தருளியிருந்தாள். அவளுக்கு எம்பெருமானையே கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆசை. அப்படி அவள் ஆசைப்பட்டபடிக்கு அந்த ராஜாவானவன் தன்னுடைய பெண்ணை எம்பெருமானுக்கே மணமுடித்து கொடுக்கிறார். இன்னைக்கும் பங்குனி உத்திர மகோத்சவம் பெரிய திருநாள்னு சொல்லுவார்கள். அந்த உற்சவத்திலே பங்குனி ஆயில்யத்தன்று பெரும்பாலும் அந்த நாள் தான் வரும். ஆயில்யத்தன்று எம்பெருமான் திரு உறையூருக்கு எழுந்தருளி அங்கே உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி உற்சவம் அனுபவிக்கிறான். அது இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். அப்படிப்பட்ட அந்த திவ்யதேசத்தை அதே சமயத்திலே ஆழ்வார் வந்து அவதரிக்கிறார். இவருடைய அவதார காலத்திலேயே எம்பெருமான் இவருக்கு நல்ல மயர்வர மதிலத்தை அருளி விடுகிறான். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத்து மதுசூதனக சாத்விக சத்துவிஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று அழகான ஸ்லோகம். அதிலே யாருக்கு பிறவியிலேயே நன்மை ஏற்படும், மோட்சத்திலே ஆசை ஏற்படும்னா யாருக்கு அந்த மதுசூதன எம்பெருமானுடைய கருணை கட்டாட்சம் விடுகிறதோ அவர்களுக்கு தான் இப்படி ஏற்படும் என்று காட்டுகிறார். அப்படி இங்கே எப்படி எம்பெருமானிடத்தில் நாரதர் இந்த நம்பாடுவான் இவர்களெல்லாம் எம்பெருமானத்திலேயே ஈடுபாடு கொண்டு இந்த எம்பெருமானை நன்றாக பாட்டு பாடி மகிழ்விக்கிறார்களோ அதே போல இவரும் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். முதலே பார்த்ததுபடிக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ளே எழுந்துள்ளாமல் தென் காவிரி, அந்த தெற்கு காவிரிக்கு அந்த பக்கத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை நோக்கி எப்பொழுதும் கானத்தை பாடிக்கொண்டு எப்பொழுதும் எம்பெருமானுடைய சொரூப ரூப விபவ லீலை முதலானவைகளை தியானித்து கொண்டும் இருப்பார். அங்கே எம்பெருமானுக்கு பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் லோகசாரங்க முனி என்பவர். இந்த லோகசாரங்க முனி யாரா இருக்கணும்னா அப்படி பொதுவாக தொடர்பு சொல்லுவார்கள். வடதேசத்திலே ஒரு வித்வான் இருந்தார். அவர் அங்கிருந்து இங்கே தென் தேசத்திலிருந்து வடதேசத்துக்கு போன சில அடியார்கள் அவர்களை பார்த்து வடக்கே இருக்கக்கூடிய தன்னுடைய வைபவங்களை சொல்லி தெற்கே என்ன வைபவம் நடக்கிறது என்று கேட்க, இவர்கள் எல்லாம் திருக்குடந்தை திவ்யதேசத்திலிருந்து போனவர்கள். அங்கே ஆரா அமுதன் என்று ஒரு எம்பெருமான் இருக்கான். அபர்யாப்தாமிருதன் என்று அவனுக்கு திருநாமம். அபர்யாப்தாமிருதன்னா ஒரு அமிர்தமாக இருக்கிறான், ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட எம்பெருமான். அவனுக்கு ஆறாமுதனே திருநாமம். இப்படி இந்த ஆறாமுதன்கிற எம்பெருமான் அங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுத்த அந்த லோகசாரங்க முனிவருக்கு. அப்படி ஆறாமுதன் ஒரு எம்பெருமானா, அப்படி ஒரு திருநாமம். முதல்ல ஆறாமுதன் ஒரு திருநாமம், இவ்வளோ அழகான திருநாமமா இருக்கு. அந்த எம்பெருமானை உடனே சேவிக்கணும்னு உடனே அங்கிருந்து புறப்பட்டு வடதேசத்திலிருந்து திருக்குடந்தைக்கு வந்து விட்டாராம். இவரே பிற்காலத்திலே இந்த லோகசாரங்க முனியே பிற்காலத்தில் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளி இருக்கலாம். அப்படி அவர் எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தெற்கு காவேரிக்கு போகிறார். அப்பொழுது இவர் திருப்பாணாழ்வார் அங்கே அமர்ந்து கொண்டு எம்பெருமானையே தியானித்து கொண்டு அதிலேயே மூழ்கினவராய் தங்களுடைய திருக்கண்களை மூடிக்கொண்டு அப்படியே யாழிசைத்து பண்ணிசைத்து கொண்டிருக்கும் பொழுது லோகசாரங்க முனிவர் இவரை கூப்பிடுறார். தள்ளிக்கோம்னு கூப்பிடுறார். நான் கைங்கரியத்துக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போனோம், இப்படி உட்காந்துருக்கிறேன் என்று கூட்டு பார்க்குறார். ஆனால் அவர் நன்றாக தியானத்திலே ஆழ்ந்திருப்பதனால அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை திருப்பாணாழ்வாருக்கு. அதாவது ஒரு கல்லை எடுத்து இவர் மேலே போடலாம்னு ஒரு சின்ன கல்லை எடுத்து போடுறார். அது ஆனால் அவருடைய அந்த திருப்பாணாழ்வாருடைய தலையிலே பட்டு அங்கே ரத்தம் பெருக தொடங்கி விட்டது. அதுக்கப்புறம் முழிப்பு வந்து அவர் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு தள்ளி போகிறார். ஐயோ, அபராதம் பண்ணி விட்டேனே, தள்ளி போயிடுறார். இவர் தீர்த்தத்தை எடுத்துட்டு இங்கே திரும்ப கோயிலுக்கு வரார். இப்போ பெரிய பெருமாளுக்கு ரொம்ப மன வருத்தம். நம்முடைய பக்தன் மேலே இப்படி கல்லை போட்டு அவருக்கு ஆபத்தை விளைத்து விட்டார் இவர் லோகசாரங்க முனிவர் என்று
கதவே திறக்கல. திருவாரசனம் வேண்டாம் எனக்கு என்று பெரிய பெருமாள் சொல்ல, இவர் உடனே பயந்து போய் ஏதோ அபச்சாரப்பட்டுட்டோம் என்று உணர்ந்து, உடனே அங்கே என்ன பண்றது என்று எம்பெருமானிடத்தில் கேட்க, எம்பெருமான் நீரே போய் அந்த திருப்பாணாழ்வாரை அழைத்துக் கொண்டு வாரும், இங்கே திவ்யதேசத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு வாரும் என்று சொல்ல, திருப்பாணாழ்வாரை போய் லோகசாரங்க முனிவர் கூப்பிடுறார். நீர் வாரும், பெரிய பெருமாளை உம்மை ஆணையிட்டு அழைக்கிறார் என்று சொல்ல, அவர் இல்ல இல்ல, அடியேன் இந்த திவ்யதேசத்துக்குள்ளே என்னுடைய கால் படுவதற்கு யோக்கியத்தை கிடையாது என்று திருப்பாணாழ்வார் தன்னுடைய திருவடிகள் இங்கே உள்ளே வரக்கூடாது, இந்த பூமியை தொடக்கூடாது என்று அவர் அப்படி ஒரு நைச்சானுசந்தானம் பாவிக்க, அந்த சமயத்தில் லோகசாரங்க முனி அதெல்லாம் கிடையாது, நாம் சொல்லுவதை நீர் கேட்டுத்தான் ஆகணும், நீர் தான் அடியார்களுக்கு அடியவர் தானே, நான் எம்பெருமானுடைய அடியவன் தானே, நான் சொல்வதை நீர் கேட்டுத்தான் ஆகணும் என்று சொல்ல, அதுக்கப்புறம் திருப்பாணாழ்வார் எதுவுமே பேசலை. இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு, சரி தேவரீர் எப்படி சொல்லுகிறீரோ அப்படியே பண்ணுகிறேன் என்று சொல்ல, அப்பொழுது அந்த லோகசாரங்க முனி இவரை தன்னுடைய தோளிலே அமர்த்தி கொண்டு, தோளிலே தூக்கி கொண்டு நேரே பெரிய பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு வர, அதுவரைக்கும் இவர் பாசுரங்களை பாடி வருகிறார். 9 பாசுரம் வரை பாடுகிறார் அமலநாதிபிரான். எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்களை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த அமலநாதிபிரான் பாசுரங்களை பாடுகிறார். அதிலே கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே வந்த பிறகு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என்று அந்த பாசுரத்தையும் பாடி, மற்றொன்றினை காணாவே, என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லி, அப்படியே எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்ந்து அங்கிருந்து அப்படியே பரமபதத்துக்கு போய்விடுகிறார் என்று இவருடைய சரித்திரம். இவர் அருளிய அமல்நாதிபிரான் மிக மிக ஆச்சரியமான கிரந்தம். முன்பே சொன்னதுபடிக்கு இப்படி ஒரு அழகான எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனையாக இருக்கக்கூடிய வேறு கிரந்தமே இல்லை என்பதை நாம் சொல்லலாம். இந்த திருப்பாணாழ்வார் விஷயத்திலே தான் எம்பெருமானார் மிகவும் ஈடுபட்டிருந்தார் என்றும் சொல்லலாம். இதை நாயனார் எடுத்து காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. எப்படி எம்பெருமானார் திருப்பாணாழ்வாருக்கு மிகவும் எம்பெருமானார் திருப்பாணாழ்வார் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார், அது மட்டும் இல்லாமல் லோகசாரங்க முனி எப்படி இந்த திருப்பாணாழ்வாரை அழைத்து வந்தார் என்பதையும் மிகவும் அழகாக எடுத்து காட்டுகிறார். இது திருப்பாணாழ்வாருடைய வைபவம். இவர் அருளிய அமல்நாதிபிரான் மிக ஆச்சரியமான பாசுரங்கள். அதிலே எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனை மிக ஆச்சரியமாக இருக்கும். திருவடியிலிருந்து படிப்படியாக எம்பெருமானுடைய ஒரு அவயவங்களையும் வர்ணித்து கடைசியில மொத்தமாக ஆலமாமரத்தின் நிலைமைங்கிற பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனி மொத்தத்தையும் அனுபவித்து, அதற்கு பிறகு அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தவிர வேறு எதையும் காண மாட்டேன் என்று சொல்லி, அதற்கு பிறகு அப்படியே அங்கிருந்து பரமபதத்துக்கு எழுந்தருளினார் என்று சரித்திரம். இது திருப்பாணாழ்வாருடைய சரித்திரம். இதுக்கு அடுத்தது திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம். இதையும் இன்றைய தினம் அனுபவித்து ஓரளவுக்கு இந்த ஆழ்வார்களுடைய அனுபவ பகுதியை பூர்த்தி பண்ணலாம்னு தோன்றது. அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம். திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம் கொஞ்சம் பெரிய சரித்திரம். அது கொஞ்சம் மிகவும் ரசமான சரித்திரமும் கூட. ரொம்ப அழகா பல பல திருப்பங்களை உடைய சரித்திரம். அது ஒரு பெரிய ஆச்சரியமான பல லீலைகளை கொண்ட சரித்திரம். அதை அனுபவிக்கலாம். திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம். இவருடைய அவதார ஸ்தலம் திருக்குறையலூர் என்கிற ஸ்தலம். இது திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த திருக்குறையூரில் தான் இவர் அவதரித்தவர். இவருக்கும் ஆச்சாரியன் விஸ்வக்சேனர். பொதுவாக எல்லா ஆழ்வார்களுக்கும் விஸ்வக்சேனர் ஆச்சாரியர். ஆனால் இவருக்கு விசேஷமாக திருக்கண்ணபுரத்து எம்பெருமான், திருநறையூர் நம்பி, வயலாளி மணவாளன், இந்த 3 எம்பெருமான்களுமே நேரே திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் என்று சொல்லுவார்கள். ஏனெனில் ஒவ்வொருத்தர் முதல்லே ஆழ்வாருக்கு மந்திரோபதேசம் பண்ணினது வயலாளி மணவாளன் தான். அடுத்தது அந்த மந்திரத்துக்கான அர்த்தங்களை கேட்டது திருக்கண்ணபுரத்து எம்பெருமானிடத்திலே. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டது திருநறையூர் நம்பியிடத்திலே. இப்படி இந்த 3 எம்பெருமான்களுமே ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக இருக்கிறார். இவருக்கு நிறைய சிஷ்யர்கள். ஆழ்வாருடைய மைத்துனர், அதாவது அவருடைய தர்மபத்தினியுடைய சகோதரர், அவர் இளையாழ்வார்னு பேரு. அதுக்கு மேலே நீர்மேல் நடப்பான், தாழூதுவான், தோலா வழக்கன், நிழலில் மறைவான் என்று 4 முக்கியமான சிஷ்யர்கள். அதே போல உயர தொங்குவான்னு இப்படி ஒரு சிஷ்யர். இவர்கள் எல்லாம் மிக சாமர்த்தியமுடையவர்கள். நீர் மேல் நடப்பான்னா ஜலத்து மேலே நடந்துருவான், அவ்வளவு சாமர்த்தியம். தாழ் ஊதுவான்னா எந்த ஒரு பூட்டையும் உடைச்சிடுவான்.
வாயால் ஊதி ஊதியே. தோலா வழக்கன்னா யாருமே அவனிடத்துல பேசி ஜெயிக்க முடியாது. நிழலில் மறைவான்னா யாராவது ஒருத்தர் போயிருந்தாருன்னா அவர் பின்னாடியே நிழல்லேயே மறைஞ்சு போயிடுவானாம். உயரத் தொங்குவான்னா எவ்வளோ உயரத்துக்கு வேணா போய் எந்த காரியத்தை வேணா பண்ணுவான் என்று இப்படி இவருடைய சிஷ்யர்கள் இவர்களெல்லாம் நேரே ஆழ்வாரிடத்திலே விஷயங்களை கேட்டவர்கள், கற்றுக்கொண்டவர்கள். இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்று 6 பிரபந்தங்கள். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று தொடங்கி இந்த பெரிய திருமொழியை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இந்த 6 பிரபந்தங்களும் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு அங்கங்களாக அமைந்திருக்கின்றன. எப்படி 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கின்றனவோ அதே போல இங்கே நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள் அங்கங்களாக இருக்கின்றன என்று இப்படி கொண்டாடப்படுகிறது. இவர் அருளிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் இந்த கிரமத்தில் தான் அருளி செய்திருக்கார். பெரிய திருமொழி முதல்ல, அடுத்தது திருக்குறுந்தாண்டகம், அடுத்தது திருவழுக்கூற்றிருக்கை, அடுத்தது சிறிய திருமடல், பெரிய திருமடல், கடைசியாக திருநெடுந்தாண்டகம். இது ஏன் இந்த வரிசைன்னா பெரிய திருமொழியிலே தன்னுடைய ஆர்த்தியை எல்லாம் வெளியிடுகிறார் ஆழ்வார். தனக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் வெளியிடுகிறார். திருக்குறுந்தாண்டகத்தில் தான் தன்னை சற்று தரித்துக் கொள்கிறார். எம்பெருமானுடைய குணானுபவங்களையும் திருமேனியையும் அனுபவித்து தரித்துக் கொள்கிறார். திருவழுக்கூற்றிருக்கையிலே எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார். எம்பெருமானே நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று திருக்குடந்தை எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார். சிறிய திருமடல், பெரிய திருமடல் ரெண்டும் சரணாகதி பண்ணியும் எம்பெருமான் கை கொள்ளாததுனாலே இந்த எம்பெருமான் விஷயமாக மடல் அடிக்கிறார். கடைசியாக திருநெடுந்தாண்டக பாடி அப்படியே திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இவர் பரமபதம் அடைந்த இடம் திருக்குறுங்குடி திவிதேசம். அங்கிருந்து தான் இவர் பரமபதத்துக்கு புறப்படுகிறார். திருமங்கை ஆழ்வாருடைய பெருமையை சுருக்கமாக பார்த்தோம்னா, இவர் எம்பெருமானாலே நேரே மயர்வர முதலாம் அருள பெற்றவர். எம்பெருமானுடைய நிருகேதுக கிருப்பையாலே இப்படி திருத்தி பணி கொள்ளப்பட்டவர். இவர் இந்த உலகத்து விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தார். அப்படிப்பட்டவரை எம்பெருமான் தானே தேர்ந்தெடுத்து இவருக்கு எல்லா உலக விஷயங்களிலேயும் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி தன்னுடைய திருமேனியை காட்டி காட்டி தன் விஷயத்திலே மிகவும் ஒரு அன்பு ஏற்படும்படிக்கு இப்படி எம்பெருமானானவர் பண்ணியிருக்கிறார். இவருக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை என்னவென்றால், பல பல திவிதேசங்களை நேரிலே சென்று இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு சில ஆழ்வார்கள் தான் எம்பெருமானை நேரே சென்று மங்களாசாசனம் பண்ணினவர்கள். திருமழிசை ஆழ்வார் அவர் ஒரு திவிதேசத்துக்கு போயிருக்கார். முதல் ஆழ்வார்கள் அவர்களும் ஒரு திவிதேசத்துக்கு போயிருக்கார்கள். இதே மற்ற ஆழ்வார்கள் பற்றி நமக்கு அவ்வளவு தெரியவில்லை. போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். நம்மாழ்வார் கண்டிப்பாக பதச்சலனம் பண்ணவில்லை. அவர் அங்கேயே தான் இருந்திருக்கார். திருப்பாணாழ்வாரும் எங்கேயும் வெளியில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தொண்டடிப்படி ஆழ்வார் திருவரங்கம் பெரிய கோயிலே உயிராக இருந்தவர். இவர்களை தவிர மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு திவிதேசம் போயிருக்கலாம், போகாமலும் இருந்திருக்கலாம். அப்படி இவர் என்ன பண்ணினார்னா பல திவிதேசங்களை தான் மட்டுமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 40 திவிதேசங்களுக்கு மேலே திருமங்கையாழ்வாரோட மங்களாசாசனம் மட்டுமே. அதை தவிர இன்னும் பல திவிதேசங்களை அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறதுனாலே பல திவிதேசங்களை மங்களாசாசனம் பண்ணினவர்கிற ஒரு பெருமை இவருக்கு உண்டு. அதாவது அர்ச்சாவதாரத்திலே எல்லா அர்ச்சாவதாரத்திலையும் ஈடுபாடு. அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் இருந்தாலே இவருக்கு அதிலே ஈடுபாடு என்று பார்க்கலாம். இப்படி இந்த திருமங்கையாழ்வாருடைய விஷயமாக மணவாள மாமுனிகள் 2 பாசுரம் உபதேச ரத்தினமாலையே அருளி செய்திருக்கிறார். அதை தவிர திருமங்கையாழ்வாருடைய திருமேனி வடிவழகு பாசுரம் என்று ரொம்ப அழகான ஒரு பாசுரம். அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமும் ஓமன்ன வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த வழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடித்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அள்ளிக் கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிரும் மிளிருமாய் நிற்கிற நிலையும் அப்படின்னு இந்த திருமங்கை ஆழ்வாருடைய ஆச்சரியமான திருமேனி. அர்ச்சா திருமேனி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். திருமங்கை ஆழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வாருடைய அர்ச்சா திருமேனி ஆழ்வார் இருந்த காலத்திலேயே ஆழ்வாருடைய மைத்துனரை கொண்டு எம்பெருமானுடைய ஆணையினாலே பண்ணப்பட்டது. அப்பொழுதே அது பிரதிஷ்டையும் பண்ணப்பட்டது. ஆழ்வார் இருக்கும் பொழுதே ஆழ்வாருக்கு திருமேனி ஏற்பட்டு விட்டது.
அந்த திருமேனியை மணவாழ் மாமன்கள் மிகவும் ஈடுபட்டு, மிகவும் அனுபவித்து இந்த பாசுரங்கள் மூலமாக வெளியிட்டுள்ளார். இப்படி இந்த ஆழ்வாருடைய சரித்திரம் அதை அனுபவிக்கலாம். இவருக்கு பல பல திருநாமங்கள். பரகாலன் என்று ஒரு திருநாமம், கலியன் என்று ஒரு திருநாமம், நீலன் என்று ஒரு திருநாமம், கலித்வம்சன், கவில்லோக திவாகரன், சதுஷ்கவி, சிகாமணி, ஷட்பிரபந்த கவி, கலிவைரி, நாலு கவி பெருமாள், திருநாவீருடைய பெருமான், மங்கையர்கோன், அருள்மாரி, மங்கவேந்தன், ஆலிநாடன், அரட்டமுக்கி, அடையார் சீயம், கொங்குமலர் குழலியர்வேள், கொற்றவேந்தன், கொற்றவேல் மங்கைவேந்தன் என்னும் பல பெயர்களாலே இவருக்கு பிரசித்தி உண்டு. பல பல திருநாமங்களை உடையவராக திருமங்கையாழ்வார் இருக்கிறார். அதே போல பல இடங்களுக்கு போனவராகவும் இருக்கிறார். அவருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். ஆழ்வார் எங்கே அவதரிக்கிறார்? குறையூரிலே சதுர்த்த வர்ணத்திலே அவதரிக்கிறார். அவர் ஒரு நீலன் என்ற ஒரு திருநாமத்தோடே வாழ்ந்து வருகிறார். நல்ல இளமை, நல்ல பலம் பொருந்தியவராக இருக்கிறார். பெரிய வீரனாக இருக்கிறார். இப்படி இருந்ததுனாலே அந்த பிராந்தியத்தை சேர்ந்த ராஜா இவரை தன்னுடைய படை தளபதியாக ஆக்குகிறார். அந்த படை தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்த பொழுது இவர் குமுதவல்லி நாச்சியாரை சந்திக்கிறார். இந்த குமுதவல்லி நாச்சியார்ங்கிறவள் யாருன்னா, தேவ ஸ்திரீகள் எல்லாம் கீழே வருகிறார்கள். லீலையாக விளையாடுவதற்காக வருகிறார்கள். இங்கே நிறைய தோட்டம் துறவெல்லாம் இருக்கிறதுனால. அப்படி வரக்கூடிய ஒரு தேவஸ்திரீ, அந்த ஒரு அப்சரசு, அவள் இங்கே தங்கி போயிடுறா. எப்படியோ தன்னுடைய தோழிகளிடத்திலிருந்து பிரிந்து அவர்கள் புறப்பட்டு போயிடுறார்கள். அப்ப இந்த சின்ன பெண், இவள் இங்கே தங்கிவிட, அப்பொழுது அங்கே வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வைத்தியன், இந்த வைத்தியம் பார்க்கக்கூடியவன், அவன் இவளை சரி நாம் கொண்டு போய் வளர்க்கலாம் என்று தான் அழைத்து கொண்டு வந்து அவளை வளர்த்து வருகிறான். அந்த சமயத்திலே இவர் திருமங்கையாழ்வார், நீலன் அவருக்கு அப்போ திருநாமம், நீலன் கலியன் அப்படிங்கிறவர், அவர் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா அந்த பெண்ணும் எப்படிப்பட்டவளா இருக்காள்னா, இந்த மாதிரி எல்லா பெண்களும் இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நமக்கு சமாஷணம் ஆயிருக்கணும், பத்தி சம்ஸ்காரம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினந்தோறும் ஓராண்டு காலம் ததியாராதனம் பண்ண வேண்டும் என்று இப்படி நிர்பந்தம் வைக்க, இவருக்கோ இவளை அடைய வேண்டும் என்று திருமங்கையாழ்வாருக்கு இந்த குமுதவல்லியை அடைய வேண்டும் என்று மிகுந்த ஆசை இருக்கிறதுனாலே அவர் அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக்கொள்கிறார். அதே போல இந்த பாகவத கைங்கரியத்தையும் பண்ண தொடங்குகிறார். அடியார்களுக்கு ததியாராதனம் பண்ணுவதுங்கிற கைங்கரியத்தையும் சொல்ல தொடங்கி அதை பண்ண தொடங்குகிறார். இப்படியும் அவர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய தன்னுடைய பணத்துக்கு மேலே ராஜாவுடைய பணத்தையும் எடுத்து செலவு பண்ண, அப்பொழுது இந்த ராஜாவுக்கு இவர் கப்பம் கட்டணும். அதை கட்டாமல் அதையெல்லாம் செலவு பண்ணிட்டதாக சொல்ல, இந்த ராஜா இவரை அழைத்து வர தன்னுடைய வீரர்களை அனுப்புகிறான். இவரோ சுலபத்திலே வரமாட்டேங்கிறார். பெரிய சேனையை அனுப்ப, இவர்கள் பெரிய யுத்தம் நடக்கிறது அங்க. அதிலே இவர்தான் கலியன் தான் திருமங்கையாழ்வார் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கள் பின்வாங்கி இவரை சரி நாம் சமாதானமாகி விடலாம் என்று அழைத்து கொண்டு வந்து அந்த சமயத்தில் வளைத்து பிடித்து ஒரு கோயிலிலே வைத்து சிறை வைத்து விடுகிறார். அப்பொழுதுதான் திருவேங்கடமுடையான் இவருக்கு அனுகிரகம் பண்ணலாம் என்று திருவேங்கடமுடையானும் பெரிய பெருமாளும் இவராலே துழப்பட, உடனே அவர்களும் இவருக்கு பெரிய பலத்தை கொடுக்க, இவர் போய் அந்த ராஜாவையே ஜெயித்து விடுகிறார். அந்த சமயத்திலே தேவபெருமாள் இவருடைய கனவிலே வந்து இவருக்கு நிறைய செல்வம் காட்டுகிறேன் என்று சொல்லி, இங்கே காஞ்சிபுரத்து பிராந்தியத்திலே செல்வம் இருப்பதை காட்ட, அங்கிருந்து இவருக்கு நெல் அதெல்லாம் கிடைக்கிறது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இன்னும் மேலே மேலே இந்த கைங்கரியங்களை நன்றாக பண்ணி வருகிறார். ததியாராதன கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் அந்த ஜனமும் போயிடுறது. எல்லாம் போகவே இவர் நல்ல செல்வந்தர்களாக வருபவர்களிடத்தில் கொள்ளையடிக்கலாம் என்று பார்க்க, இதையே ஒரு யாஜமாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் தானே ஒரு மணமகனாகவும் பிராட்டியை மணமகளாகவும் வைத்துக்கொண்டு தான் அங்கே அந்த இவர் இருந்த பிராந்தியத்திலே வருகிறான். அப்பொழுது இவர் சரி நிறைய பெரிய வேட்டை வந்திருக்கு போல இருக்கு, நிறைய நகைகள்லாம் திருவாபரணங்கள்லாம் நகைகள்லாம் சாத்தி கொண்டு வருகிறார்கள் என்று நினைத்து அங்கே போய் அந்த எம்பெருமான் திருமுன்பே இருந்து அவனுடைய திருவாபரணங்களை எல்லாம் களைந்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி அதை தூக்கலாம் என்று பார்த்தால் இவரால் தூக்கவே முடியவில்லை. அதுக்கு பிறகு இவர் அந்த எம்பெருமானை பார்த்து கேட்கிறார், நீர் யார்
ஏதாவது மந்திரம் ஏதாவது போட்டிருக்கிறாய் என்று கேட்க, ஆமாம் மந்திரம் தான் போட்டிருக்கேன், அது என்ன மந்திரம் சொல்கிறேன், பக்கத்தில் வாரும் என்று இவரை அழைத்து அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் வயலாளி மணவாளன். அதனாலே வயலாளி மணவாளன் தான் முதல் ஆச்சாரியன். அதற்கு பிறகு திருநெல்வேலி நம்பியிடத்திலே போய் மூதவல்லி நாச்சியார் ஆசைப்பட்டபடி பஞ்சசம்ஸ்காரம் பெறுகிறார். அதுக்கு பிறகு திருக்கண்ணபுரத்து எம்பெருமானிடத்திலே இவர் நன்றாக திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை கேட்கிறார் என்று பார்க்கலாம். இப்படி இருக்கும்பொழுது இந்த கைங்கரியம், ததியாராதன கைங்கரியம் நன்றாக நடக்கிறது. கடைசியில இந்த எம்பெருமான் இந்த ததியாராதனம் பண்ணுவதற்கு செல்வம் குறையவே, அந்த சமயத்திலே தானே இவருடைய வழியிலே வந்து வயலாளி மணாளனாக வந்து இவருக்கு நல்ல ஞானத்தை மயர்வர மதிலம் அருள்வதை பண்ணுகிறான். அப்பொழுதுதான் எம்பெருமான் இவருக்கு கலியன்கிற திருநாமத்தையே கொடுக்கிறான்ல. கலியன்னா நல்ல பலம் வாய்ந்தவன் என்று அர்த்தம். அப்படி அங்கே அந்த பெருமையையும் இவர் பெறுகிறார். அதற்கு பிறகு இவருக்கு இன்னும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும்னு மேலே மேலே ஆசை ஏற்படுகிறது. இந்த சமயத்திலே தான் இவர் இருந்த பிராந்தியத்துக்கு சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்தர்னு சைவ குருக்கள், அவர்களுடைய வரிசையில வரக்கூடியவர், நாயன்மார்கள்னு சொல்லுவார்கள். அதிலே வரக்கூடிய ஞான சம்பந்தர், அவர் திருமங்கையாழ்வாரை கண்டு அவரிடத்திலே ஒரு போட்டியை வைத்துக்கொள்ள, அந்த போட்டியிலே கடைசியிலே திருமங்கையாழ்வார் ஜெயிக்க, அதாவது அழகான பாசுரங்களை எல்லாம் சட்டு சட்டு என்று உடனே உடனே பாடி காட்ட, அதைக் கண்டு சம்பந்தர் இவருக்கு தன்னுடைய வேலையே காணிக்கையாக கொடுத்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அப்படி மிகச் சிறந்த கவியாக ஆசு கவி, விஸ்தார கவி, மதுர கவி, சித்திரக்கவி என்று 4 விதமான கவிதைகளை பண்ணுவதிலே வல்லவராக ஆழ்வார் இருந்தார். அதனால இவருக்கு 4 கவி பெருமாள்னே ஒரு தனி திருநாமம். இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் போகலாம் என்று ஆசைப்படுகிறார். அங்கே சென்று எம்பெருமானை திருவடி தொழுது இங்கே கைங்கரியம் பண்ண தொடங்குகிறார். நிறைய கைங்கரியங்கள் பண்ணுகிறார். மதில் கட்டுகிறார். எம்பெருமானுக்கு நல்ல நிறைய திரவியத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படித்தான் ஒரு தடவை அவருக்கு இந்த மதில் கட்டுவதற்கு திரவியம் தேவைப்பட, இங்கே ஒரு புத்த விகாரத்திலே ஒரு பொன் விக்கிரகம் இருக்கு என்று பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று அதை அதாவது யோஜனைகள்லாம் பண்ணி அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வர, கடைசி அந்த விக்கிரகத்தை உருக்கி எம்பெருமானுக்கு மதில் கட்டுவதற்கு கைங்கரியம் பண்ணலாம் என்று ஆசைப்பட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். வரும்பொழுது இவர்கள் ஏதாவது துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவரை பிடிக்கணும், விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிட்டார் என்று. அப்படி துரத்தி கொண்டு வரும்பொழுது இவர் ஏதோ ஒரு உழவு பண்ணக்கூடிய ஒருத்தருடைய நிலத்திலே அந்த விக்கிரகத்தை புதைத்து வைத்துவிட்டு அதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கலாம்னு வரும்பொழுது அந்த வயல் இருந்த இடம் அது யாருக்கு சொந்தமோ அவர்கள் எல்லாம் கூடி வந்து, இது எங்களுடைய வயலிலிருந்து நீங்கள் ஏதோ எடுக்கிறீர்களே, என்னது அது என்று கேட்டு, இதெல்லாம் எங்களுக்குரியது என்று சொல்ல, இவர் இல்லை இல்லை என்று அவர்களிடத்திலிருந்து அந்த விக்கிரகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு வழக்காடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்திலே போய் வழக்காடி, அவர்களுக்கு கிடையாது, தனக்குத்தான் இது என்று இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய், அதுக்கு மேலே இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து சேர்த்து, அதை உருக்கி அதிலிருந்து வரக்கூடிய திரவியத்தை வைத்து பெரிய கோயிலுக்கு மதில் கட்டுகிறார். இதை கேட்க வந்தவர்கள், இந்த விக்கிரகத்தை தன்னுடைய நிலத்திலே எடுத்துன்னு போனார் என்று அதை கேட்க வந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் திருமங்கையாழ்வார் கொஞ்சம் யோசனை பண்ணி, அவர்களை நான் உங்களுக்கு நிறைய திரவியம் கொடுக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டு போய் காவிரியில தள்ளி விட்டு விடுகிறார். அவர்களுக்கு அங்கிருந்தே எம்பெருமான் மோட்சத்தையே கொடுத்துட்றான். ஏன்னா திருமங்கையாழ்வாராலே இப்படிப்பட்ட ஒரு கதிக்கு ஆளானவர்கள், அவர்களுக்கு மோட்சத்தையே கொடுக்குறார். அது எப்படி தெரியறதுன்னா, அடுத்த நாள் அங்கே யாரெல்லாம் இவர் அங்கே தள்ளி கொன்றாரோ அவர்களுடைய பேரன்கள் எல்லாம் வருகிறார்கள். பேரன்கள், பிள்ளைகள்லாம். அவர்கள்லாம் வந்து இவரிடத்திலே கேட்கிறார்கள், "நீ எங்களுடைய பெரியோர்களை எல்லாம் கொன்று விட்டீரே, நீர் இப்படி பண்ணிவிட்டீரே" என்று கேட்க, "இல்லை, இல்லை நான் அதெல்லாம் பண்ணவில்லை. எம்பெருமான் அவர்களுக்கு நல்ல கதியை கொடுத்திருக்கான்" என்று சொல்லி இவர்களுக்கு அதை புரிய வைக்கிறார். இப்படி இவர் பல காலம் அங்கே இருந்து கடைசியிலே திருக்குறுங்குடி திவிதேசத்தை சென்று அடைந்து அங்கே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்தே திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று அழகான சரித்திரம்.
இவருடைய சரித்திரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எம்பெருமானை இவர் ஒரு தடவை பிரார்த்திக்கும் பொழுது, "எம்பெருமான் உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா?" என்று கேட்க, அப்போ ஆழ்வார், "உம்முடைய தசாவதாரத்தையும் நான் ஒரே இடத்துல சேவிக்கணும்" என்று பிரார்த்திக்கிறார் எம்பெருமானிடத்திலே. அதற்காக எம்பெருமான் இவருக்கு ஆணையிடுகிறார், "நீரே ஒரு தசாவதார சந்நிதியை கட்டி வைத்து விடும்" என்று சொல்ல, அதன்படி திருமங்கை ஆழ்வார் தான் இந்த தசாவதார சந்நிதி இங்கே கோயிலுக்கு வெளியிலே தனியாக இருக்கக்கூடிய வடக்கு வாசலுக்கு அருகிலே தனியாக இருக்கக்கூடிய ஒரு தனி கோயில் அது. அது தசாவதார சந்நிதியாக அது அமைந்திருக்கிறது. அது திருமங்கை ஆழ்வார் காலத்திலே ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதேபோல நம்மாழ்வாருக்கு பெருமை சேர்க்க வேணும் என்று நம்மாழ்வாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திருமங்கை ஆழ்வார் இருந்ததினாலே, நம் திருமங்கை ஆழ்வார் தான் நம்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து இந்த அத்தியன உற்சவத்தையே தொடங்கி வைக்கிறார். இப்படி பலவிதமான கைங்கரியங்கள், பிரமாண கைங்கரியங்கள், பிரமேய கைங்கரியங்கள், அதுக்கு மேல பிரமாத்தாவான நம்மாழ்வாரை கொண்டாடுவது இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் பண்ணியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரமேய கைங்கரியங்கள் என்று வரும்போது கூட மிகவும் ஜாக்கிரதையாக கைங்கரியங்கள் பண்ண வேணுங்கிறதையும் திருமங்கை ஆழ்வார் எடுத்து காட்டுறார். ஏன்னா, இவர் எம்பெருமானுக்கு இந்த திருவரங்கம் பெரிய கோயில்ல மதில் கட்டிக்கொண்டே வரும்பொழுது, அந்த சமயத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய நந்தவனம் வர, அந்த சமயத்திலே திருமங்கை ஆழ்வார் சொல்லிடுறார், "இந்த நந்தவனத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதை சுற்றி மதிலை கட்டிக்கொள்ளலாம்" என்று சொல்லுவதனாலே, எப்படி முன்பிருந்தவர்களுடைய அந்த கைங்கரியத்தை மதிக்க வேணும் என்பதை மிக அழகாக திருமங்கை ஆழ்வார் எடுத்து காட்டினார். அப்ப அந்த மதிலை கட்டும் பொழுதே, இந்த இடத்தை சுத்தி இந்த நந்தவனம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய நந்தவனத்தை சுற்றி அது போகும்படிக்கு மதிலை கட்டுகிறார் என்று பார்க்கலாம். இப்படி பிரமாண கைங்கரியம், பிரமேய கைங்கரியம் எல்லா விதமான கைங்கரியங்களையும் மிகச்சிறந்த முறையிலே பண்ணி, ஆழ்வார்களிலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். அவருடைய வைபவத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம். அவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகையிலே கார்த்திகை, அவதார ஸ்தலம் திருக்குறையலூர். 6 பிரபந்தங்களை அருளிச் செய்திருக்கிறார். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். மேலே இருக்கக்கூடிய வைபவங்கள், அதை நாம் அடுத்தடுத்து எப்பொழுது முடியுமோ அந்த சமயத்திலே வைத்துக் கொள்ளலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.